ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான சிலபஸ் என்ன, போர்ஷன் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு டைம் டேபிள், அதாவது எப்போ எக்ஸாம் நடக்குது, எவ்வளோ நாள் நடத்துவாங்க, அடுத்து குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ 70 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இன்னையிலேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டம் முடிய வரையும், அதாவது தொடங்குற வரையும் இருக்கக்கூடிய அந்த 70 டேஸில் வந்து நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாசான ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாசான ஸ்டடி பிளானா இல்லை ஒரு டூப்பான ஸ்டடி பிளானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா நானே டூப்புன்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்காக நேரம் ஒதுக்கி போட்டிருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் எனக்கு வந்து எனர்ஜியாக இருக்கணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ லைக் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுலையும் கமெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது உங்கள் வேலை. அவங்களுக்கு வேண்டிய தொடர்ச்சியான கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கிறவங்களுக்கும், பயோமேக்ஸாக இருக்கிறவங்களுக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது என்னோட வேலை. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் படிப்புக்கு கண்டிப்பாக பெருசாக சப்போர்ட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் கல்வி விஜய் சேனல் வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இந்த மாதிரியான முக்கியமான வீடியோஸை கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆள்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, என்ன பிளான், என்னென்ன சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு போர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமோட 2025 to 26க்கான சிலபஸ் என்னன்னு பார்த்துடலாம். தமிழ் பார்த்தீங்கன்னா இயல் 1, 2 இயல் வருது. இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. மேக்ஸில் சாப்டர் 1, சாப்டர் 2 ஃபுல்லாக வரும். சாப்டர் 3ல வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்துடும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 3.1, 3.2, 3.3 மட்டும் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து 3 சாப்டருமே பக்காவாக ரெடி ஆகிக்கோங்க. ஃபிசிக்ஸில் வந்து யூனிட் 1, யூனிட் 2, கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன், பாட்னியில் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஜுவாலஜியில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 5 வரையும் இருக்குது. அதுக்கடுத்தது பயோபாட்னிக்கு 1, 2, 3 சாப்டர் இருக்குது, 3 சாப்டர். பயோ ஜுவாலஜிக்கு 1லேருந்து 5 வரையும் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன் 1லேருந்து லெசன் 5 வரையும் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1லேருந்து 5 வரையும் இருக்குது, 5th சாப்டர் வரையும். அடுத்து காமர்ஸ்க்கு பாருங்கள், சாப்டர் 1லேருந்து சாப்டர் 10 வரையும் இருக்குது. அதுக்கடுத்து அக்கௌண்ட்ஸுக்கு 1லேருந்து 5 வரையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு 1லேருந்து 3 வரையும் இருக்குது. ஹிஸ்ட்ரிக்கு 1லேருந்து 6 வரையும். ஜியாகிரஃபிக்கு 1லேருந்து 3 வரையும். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வரையும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிளானில் இருக்க போர்ஷன் எல்லாமே வந்து நான் கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானில் நீங்கள் பக்காவாக கவர் பண்ண முடியும். என்ன ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்துருவோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன், ஜூலை இந்த 2 மந்த் நடத்துகிற போர்ஷனை உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு எக்ஸாம் தொடங்கிடும். ஸோ ஒரு 3 to 4 டேஸ்லேயே உங்களுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு 2 எக்ஸாம் வச்சு கூட முடிச்சிருவாங்க. ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு சப்ஜெக்ட் வச்சு கூட முடிப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ குவார்ட்டர்லி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன், ஜூலை போர்ஷனை நீங்கள் வந்து ஆகஸ்ட்டில் எழுதுறீங்க. ஸோ ஆகஸ்ட்டையும் சேர்த்துட்டு செப்டம்பரில் ஒரு 15 டேஸ் வரையும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் செப்டம்பர் 20 போல் உங்களுக்கு 20 இல்லை 21 அந்த மாதிரி, அதாவது 20 கரெக்டாக சொல்ல முடியாது, ஒரு 19 வரலாம், இல்லை 20 வரலாம், 21 வரலாம். அதில் சண்டே எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த வீக் டேஸில் கரெக்டாக வந்து ஒரு 3rd வீக் போல் 100% வந்து ஆகஸ்ட் மந்த்து குவார்ட்டர்லி எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோமோ அது வந்து குவார்ட்டர்லியில் நமக்கு வந்து ஒரு 70% ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லியை பொறுத்தவரையும் உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது குவார்ட்டர்லி போர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப்னு சொன்னேன், ஃபுல் போர்ஷனில் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. குவார்ட்டர்லி போர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் பக்கா தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க போர்ஷனை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட, அதில் ஒரு சில லெசன் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட, குவார்ட்டர்லிக்கு ஃபுல்லாக தயாராக விட முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த
சாய்ஸில் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த சாய்ஸில் கொடுத்து எழுதும்பொழுது உங்களால் வந்து குவார்ட்டர்லியில் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ அந்த வித் சாய்ஸோடு எழுதும்பொழுது நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க்கே குவார்ட்டர்லியில் வாங்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு 10 டேஸ், மே மந்த் 10 டேஸும், ஜூன் மந்த் 30 டேஸ், ஜூலை மந்த் 30 டேஸ், டோட்டலாக 70 டேஸ். என்னடா ரிசல்ட் இப்போ தான் வந்தது, இன்னும் ஸ்கூலுக்கே போகலையே, கிளாஸே ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஆன்லைனில் யூடியூப்பில் நிறைய போர்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 1 மந்த்தாகவே எனக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துருந்தீங்க 11th ஸ்டாண்டர்ட். நான் வந்து ரிசல்ட் வர வரையும் இருக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கும் மேலே தாங்க மாட்டீங்க. 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டீங்க, 12th கொடுத்துட்டீங்க, 11th இன்னும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பெஸ்ட் டீமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே வந்து வெரி எனர்ஜெட்டிக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ எனர்ஜெட்டிக் பேட்ச் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பெரிய அளவில் சாதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மிட்டமில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு லெசனையும் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு டிவைட் பண்ணி உங்களுக்கு டேஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டேவை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் மாற்றி என்ன வேணால் படிச்சுக்கோங்க. ஆனால் நான் செப்பரேட்டாக பயோ மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, பியூர் சயின்ஸு, அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸ்டடி பிளானோட ஸ்டடி பிளான், டைம் டேபிளில் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இந்த 70 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அது என்ன ஸ்டடி பிளான் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். 11th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டடி பிளான் 2025 to 26க்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 லெசன்ஸ் இருக்குது. தமிழில் 2 லெசன், இங்கிலீஷில் 2 லெசன், கெமிஸ்ட்ரியில் 4 லெசன், ஃபிசிக்ஸில் 2 லெசன், மேக்ஸில் ஒரு 3 லெசன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 5 லெசன். ஸோ டோட்டலாக 18 லெசன் இருக்குது. இந்த 18 லெசனை நான் எப்படி வந்து இந்த 70 டேக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், தமிழுக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் 4 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 8 டேஸு. ஸோ 2 லெசன் இருக்கு, 2 இயல் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு இயலுக்கும் வந்து 4 நாள் எடுத்தோம் அப்படின்னா கூட 8 நாளில் நீங்கள் தமிழ் கவர் பண்ணிடலாம். இங்கிலீஷ்க்கு வந்து 2 யூனிட்டு. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு வந்து 2 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 4 டேஸில் இங்கிலீஷ் கவர் பண்ணிடலாம். என்னடா 4 டேஸில் இங்கிலீஷ் கவர் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ்க்கு யாரும் பெருசாக டைம் எடுத்துக்க மாட்டீங்க. இல்லை எனக்கு மற்ற சப்ஜெக்டில் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா நீங்கள் இங்கிலீஷ் கூட சேர்த்து படிச்சுக்கலாம். அடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சாப்டர் இருக்குது. கெமிஸ்ட்ரி எப்போவுமே ரொம்ப டஃப்பு. ஸோ 4 4s are 16. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் நான் வந்து 4 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக இந்த 4 சாப்டருக்கு உங்களுக்கு 16 டேஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சாப்டர். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் 5 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 10 டேஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து மேக்ஸில் வந்து 3 லெசன் இருக்குது. ஒவ்வொரு லெசனுக்கும் 5 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக 15 டேஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒவ்வொரு லெசனுக்கும் 3 டேஸ் கொடுத்துருக்கேன். டோட்டலாக 15 டேஸ். ஸோ தமிழுக்கு 8 டேஸ், இங்கிலீஷ்க்கு 4 டேஸ், கெமிஸ்ட்ரிக்கு 16 டேஸ், ஃபிசிக்ஸ் 10 டேஸ், மேக்ஸுக்கு 15 டேஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 15 டேஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 டே வந்துடும். சொன்னது புரியுதுங்களா? அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் இருக்கும். அந்த 2 டேஸ் 68 டேஸ் வரும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 2 டேஸ் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால படிச்சுக்கோங்க, இல்லை மேக்ஸ் பார்க்கறதுனால பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக இந்த 18 லெசனை நம்ம வந்து 70 டேஸில் எப்படி பேலன்ஸ் பண்ணி படிக்கலாம்னு உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இது ஒரு 70 டேஸ் பிளான். கண்டிப்பாக இந்த பிளான் வந்து மாஸ் பிளானாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு மாஸ் பிளான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சரியில்லை அப்படின்னா டூப் பிளான் போடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பயோமேக்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். பயோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 2 லெசன், இங்கிலீஷில் 2 லெசன், கெமிஸ்ட்ரியில் 4 லெசன், ஃபிசிக்ஸில் 2 லெசன், பயோ பாட்னியில் 3 லெசன், பயோ ஜுவாலஜியில் 5 லெசன் இருக்குது. ஸோ டோட்டலாக 21 லெசன் இருக்குது. ஸோ தமிழுக்கு வந்து 8 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இயலுக்கும் 4 நாள். சரியா? அடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 4 டேஸ். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டேஸ் கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரிக்கு 16 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லெசனுக்கும் 4 டேஸ். சரிங்களா? 4 4 16. ஸோ 4 லெசனுக்கு 4 டேஸ். ஸோ அழகாக வந்து சூப்பராக படிக்க முடியும் ஈக்குவேஷனோட சேர்த்து. அடுத்து ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெசன். ஸோ நான் 8 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லெசனுக்கும் 4 டேஸில் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சாப்டர். சாரி, நான் இங்கே உங்களுக்கு மேக்ஸை விட்டுட்டேன். டோட்டல் பண்ணும்பொழுது டோட்டல் லெசனில் மேக்ஸில் 3 லெசன் இருக்குது. அதை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 21 லெசன் வரும். சரிங்களா? ஸோ மேக்ஸில் 3 லெசன் இருக்குது. ஸோ அது வந்து 12 டேஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னாக்கா ஒவ்வொரு சாப்டருக்கும் 4 டேஸ் எடுத்தோம் அப்படின்னா கூட 3 4s are 12. ஸோ உங்களுக்கு 12 டேஸ் மேக்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பயோபாட்னிக்கு பார்த்தீங்கன்னா 6 டேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பயோ ஜுவாலஜிக்கு
15 டேஸ் கொடுத்துருக்கேன். பயோ பாட்னியில் ஒவ்வொரு லெசனும் 2 டேஸ் எடுத்து படிங்க. பயோ ஜுவாலஜியில் ஒவ்வொரு லெசனும் 3 டேஸ் எடுத்து படிங்க. ஸோ டோட்டலாக 15 டேஸ். ஸோ உங்களுக்கு டேஸ் கவுண்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச வரையும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் வந்து 70 டேஸு. ஸோ இந்த 70 டேஸில் நீங்கள் அழகாக பிளான் பண்ணி படிக்கலாம். பயோபாட்னி பயோஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பிளானாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த 21 டேஸில் நீங்கள் அழகாக வந்து இந்த 21 லெசனை இந்த 70 டேஸில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி நீங்கள் படிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் கொடுங்க. ஓகே, அடுத்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாஸ் பிளானா டூப் பிளானான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க. தமிழில் ஃபர்ஸ்ட் 2 லெசன் இருக்குது. ஸோ 2 லெசனுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் 4 டேஸ் கொடுத்துருக்கேன். டோட்டல் 8 டேஸு. இங்கிலீஷில் 2 யூனிட்டு. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டேஸு, டோட்டலாக 4 டேஸு. பாட்னிக்கு 3 லெசன். ஸோ டோட்டலாக வந்து 12 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் 4 டேஸு. ஜுவாலஜிக்கு 5 லெசன். ஸோ டோட்டலாக 20 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் 4 டேஸு. ஃபிசிக்ஸ்க்கு வந்து 2 லெசன். ஸோ டோட்டல் 8 டேஸு. ஒவ்வொரு சாப்டருக்கும் 4 டேஸு. கெமிஸ்ட்ரிக்கு 4 லெசன் இருக்குது. ஸோ 4 டேஸ் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு சாப்டருக்கும். டோட்டலாக 16 டேஸு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் இருக்குது. அதுக்கு கெமிஸ்ட்ரிக்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு 4 டேஸில் ஒரு சாப்டர் கவர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக எத்தனை லெசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 2 லெசன், இங்கிலீஷில் 2 லெசன், பாட்னியில் 3 லெசன், ஜுவாலஜியில் 5 லெசன், ஃபிசிக்ஸில் 2 லெசன், கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 லெசன், டோட்டலாக வந்து ஒரு 18 லெசன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளான் பிரகாரம் அழகாக இந்த 70 டேஸை பக்காவாக நம்ம 18 லெசனை ஸ்ப்ளிட் பண்ணி இது எல்லாமே இதே பிளானில் கண்டினியூவாக தமிழ் ஃபஸ்ட்டு படிக்கணும், இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு செகண்ட் படிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எப்படி வேணால் படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளானாக இருக்கும். போர் அடிக்காமல் அழகாக பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு மாஸ் பிளான் அப்படின்னா கமெண்ட்டில் மாஸ் பிளான் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை இது மாஸ் கிடையாது டூப் பிளான்னா டூப் பிளான் போடுங்க. அடுத்து 70 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்க போகிறோம். தமிழில் 2 லெசன், இங்கிலீஷில் 2 லெசன், பிஎம்மில் 3 லெசன், காமர்ஸில் 10 லெசன் இருக்குது. ஸோ 10 லெசன் ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லாமே சின்ன சின்ன லெசன்ஸ் தான், ஈஸியாக இருக்கும். எக்கனாமிக்ஸில் 3 லெசன், அக்கௌண்ட்ஸில் ஒரு 5 லெசன் இருக்குது. ஸோ காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 லெசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25 லெசன்ஸ் இருக்குது. காமர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கவுண்டிங்கை பார்த்து பயப்பட வேண்டாம். போர்ஷன் கம்மி தான். இருக்கிற பேட்ச்லேயே வந்து இருக்கிற குரூப்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டியதே பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதே மாதிரி மேக்ஸை விட உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸு ஈஸியாகவே தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ பயப்பட வேண்டாம். தமிழுக்கு வந்து 2 யூனிட்டுக்கு உங்களுக்கு 8 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 டேஸு. இங்கிலீஷில் 2 யூனிட்டுக்கு 4 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் 2 டேஸு. பிஸ்னஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சாப்டரை டோட்டலாக 15 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் உங்களுக்கு 5 டேஸ் கொடுத்துருக்கேன். காமர்ஸ்க்கு 10 லெசன். ஸோ டோட்டலாக 20 லெசன். ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு 2 டேஸ் கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்ஸ் 3 டேஸ் லெசன்றதுனால நான் வந்து 6 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லெசனுக்கும் 2 டேஸு. அடிஷ்னலாக ஒரு 2 டேஸ் கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்ஸ் 6 டேஸில் கவர் பண்ண முடியாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும் லெசனு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸு. அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 சாப்டரு. ஸோ டோட்டலாக 15 டேஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் 3 டேஸ் கொடுத்துருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 டேஸை அழகாக 25 லெசனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு மாஸ் பிளானாக இருக்குது அப்படின்னா மாஸ் பிளான் கொடுங்க. இல்லை டூப் பிளான்னா டூப் பிளான் கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் என்ன குரூப் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு பதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான பிளான் தமிழுக்கு 2 லெசன், இங்கிலீஷ்க்கு 2 லெசன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ஒரு 5 லெசன், அதுக்கடுத்து காமர்ஸில் ஒரு 10 லெசன், எக்கனாமிக்ஸில் ஒரு 3 லெசன், அக்கௌண்ட்ஸில் ஒரு 5 லெசன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 லெசன் இருக்குது. இந்த 27 லெசனை எப்படி நம்ம 70 டேஸில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கும் பார்த்துருவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா 2 இயலுக்கு வந்து 8 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இயலுக்கும் 4 டேஸு. ஸோ இங்கிலீஷில் 2 யூனிட்டுக்கு 4 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் 2 டேஸு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 5 லெசனு. ஸோ ஒவ்வொரு
லெசனுக்கும் 2 டேஸ் கொடுத்து டோட்டலாக 10 டேஸ் கொடுத்துருக்கோம். இதில் அடிஷ்னலாக ஒரு 2 டேஸ் கொடுத்துருக்கோம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு. ஏன்னா 2 டேஸில் கவர் பண்ண முடியாததை பேலன்ஸ் இருக்கிறத கவர் பண்ணிக்கலாம். காமர்ஸ்க்கு வந்து 10 சாப்டர், ஒவ்வொரு சாப்டருக்கும் 2 டேஸ் கொடுத்துருக்கேன். டோட்டலாக 20 டேஸ் கொடுத்துருக்கேன். இதில் அடிஷ்னலாக வந்து ஒரு 2 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 22 டேஸில் காமர்ஸில் அழகாக சூப்பராக படிக்கலாம். இருக்கிற பிளான்லேயே ஒரு பெரிய பிளான் காமர்ஸ் கொடுத்துருக்கேன். காமர்ஸில் உங்களுக்கு டைம் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அக்கௌண்ட்ஸ்க்கோ இல்லை எக்கனாமிக்ஸ்க்கோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து 3 லெசனு. ஸோ 9 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் 3 டேஸு. அக்கௌண்ட்ஸில் வந்து 5 சாப்டர், ஒவ்வொரு சாப்டருக்கும் 3 டேஸ் கொடுத்துருக்கேன். டோட்டலாக 15 டேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 27 லெசனை நம்ம 70 டேஸில் அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி பிளான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு நிறைய லைக் வந்தால் தான் தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து பக்கா மாஸ் பிளான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மாஸ் பிளான் சொல்லுங்கள். இல்லை டூப் பிளான்னா டூப் பிளான் சொல்லிடுங்க. சரிங்களா? நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டமோட டார்கெட் என்னன்னு சொல்ல மறந்துடாதீங்க. அதே போல் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து இல்லையோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் சப்ஜெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸஸாக என்ன டே இருக்கோ அது வந்து எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கோ அதில் வந்து அந்த டேஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 70 டேஸ் பிளான் சேர்த்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ எனக்கு கரெக்டாக தெரியலை என்னென்ன சப்ஜெக்டில் எந்த, ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் குரூப்பு. ஸோ அதனால் நான் ஹிஸ்ட்ரிக்கும் ஜியோகிரஃபிக்கும் கொடுக்கல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு கோவிச்சிக்க வேண்டாம். உங்களுக்கான லெசன் ஹிஸ்ட்ரியில் 6 லெசன், ஜியோகிரஃபியில் 3 லெசன். ஸோ அழகாக வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் படிக்க பாருங்கள். இந்த 70 டேஸில் இருக்கக்கூடிய இந்த பிளான் வந்து பக்கா மாஸ் பிளான் அப்படின்னாக்கா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மாஸ் பிளான் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் மாஸ் பிளான் சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து பார்க்குறீங்க, நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இல்லை இது டூப் பிளான் அப்படின்னா டூப் பிளானை சொல்லுங்கள். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வழியாக வந்து பிளான் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது மாஸ் பிளானா இல்லை டூப் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு 11th தொடர்ச்சியாக வீடியோ வரும். ஸோ 10th, 11th, 12th இந்த 3 ஸ்டாண்டர்ட் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இந்த வருஷம் அதிகபட்சமாக. ஏன்னா பப்ளிக் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸோ மற்ற பிள்ளைங்களுக்கும் கவர் பண்ணுவோம். எந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிக நேரம் டைம் வந்து ஒதுக்கி நிறைய வீடியோஸ் போடுறதா இருக்கிறது பிளானு. ஸோ இதில் 11th நிறைய வீடியோஸ் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னாக்கா 11th வீடியோஸ் வரும். 12th வீடியோ ரீச் ஆச்சுன்னா 12th வரும். 10th வீடியோ ரீச் ஆச்சுன்னா 10th வரும். ஸோ யார் வந்து அதிகமாக வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, யார் அதிகமாக லைக் கொடுக்குறீங்க, யார் கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு அதிகமான வீடியோஸ் வரும். ஏன்னா ஒரு உழைப்புக்கு பலன் வந்து நமக்கு பிரதிபலனே வந்து நம்ம செய்கிற வேலைக்கான பலன் வந்து என்னோட வியூஸ் அதிகமாக வர்றது தான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமும் பெருமையும் ஒரு மன நிறைவும் கொடுக்கும். ஏன்னா நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு வீடியோ போடுறோம். ஒரு வீடியோ போடுறது அப்படின்னா அப்படி உட்காந்தோமா ஒரு 1/2 hour வீடியோ போட்டோம் அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களோட போர்ஷன் என்னென்னு எடுத்து அதுக்கு பிளான் கொடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இம்பார்ட்டன்டே கொஷினே பார்த்தீங்கன்னா கூட கல்வி விஜி சேனலில் எப்படி போட்டிருப்போம் அப்படின்ட்டு 10thலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை விட பெரிய அளவில் நம்ம 11th வந்து இம்பார்ட்டன்ஸை சொல்ல போகிறோம். இம்பார்ட்டன்ட் எப்படி சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 5 years 2020 to 2025 வரையும் 5 to 6 years நடந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ஒவ்வொரு இயரும் ஆஃபர்லியும் ரிவிஷன்லையும் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? ஸோ அப்படி எடுத்து அந்த 2 marks 3 mark 5 mark கொஸ்டின்ஸ்லாம் செலக்ட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்க்குற வீடியோஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த தம்ஸ் அப் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு நான் வீடியோ போட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு தம்ஸ் அப் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் என்ன குரூப் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டமோட டார்கெட் என்னன்ட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 11th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.